வீட்டில் மகாலட்சுமி தங்க 9 சக்தி வாய்ந்த ஆன்மீக ரகசியங்கள். நண்பர்களே, ஒரு வீடு என்பது மிக பெரிய அரண்மனை போல் இருந்தாலும் அங்கு மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு இல்லையென்றால் அது வெறும் செங்கல் சிமெண்டும் கலந்த ஒரு இடமாக இருக்கும். அதுவே ஒரு வீடு சிறிய குடிசையாக இருந்தாலும் அங்கே அன்பும் பாசமும் கருணையும் நிறைந்திருந்தால் அது நம் வாழ்வில் சொர்க்கமாக இருக்கும். இந்த மாற்றத்தை உண்டாக்கும் சக்தி யாரிடம் இருக்கிறது தெரியுமா? அந்த ரகசியங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரகசியம் 1. எப்பொழுதும் சமையல் செய்யும் இடம் சுத்தமாக வைத்திருக்கவும். அன்னத்தை பக்தியோடு சமைக்க வேண்டும். சமைத்த அன்னத்தை முதலில் கடவுளுக்கு படைத்த பிறகு பசியோடு இருப்பவர்களுக்கும் பறவைகளுக்கும் பகிரவும். நாம் கொடுக்கும் ஒரு கைப்பிடி அன்னம்தான் நமக்கு பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரும். மேலும் இது அந்த வீட்டின் அதிர்ஷ்டத்தையும் நிர்ணயிக்கும். ரகசியம் 2. பெண்களின் சிரிப்பு. ஒரு வீட்டு பெண்கள் சிரித்த முகத்தோடு இருந்தால் அந்த வீடு முழுவதும் ஒளி நிரம்பி இருக்கும். பெண்கள் எரிச்சலோடும் கோபத்தோடும் சண்டை போடும் எண்ணத்தோடும் இருந்தால் அந்த வீடு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இருளில் மூழ்கி இருக்கும். அதனால்தான் சாஸ்திரம் கூறுகிறது, பெண் சிரித்தால் வீடு சிரிக்கும், பெண் அழுதால் வீடு அழுகும். எனவே பெண்கள் தான் ஒரு வீட்டின் ஆத்மா. சில சமயத்தில் நாம் நினைக்கலாம், எவ்வாறு எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க முடியும், எவ்வளவு பிரச்சனைகள் உள்ளது என்று. உண்மைதான். ஆனால் பிரச்சனைகள் இல்லாத வீடு என்று எதுவும் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க சக்தி பெறுவது ஒரு பெண்ணின் மனநிலையில்தான் உள்ளது. பெண்கள் முகத்தில் புன்னகையோடும் உறுதியான மனநிலையோடும் இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் அது விரைவில் விலகிவிடும். ரகசியம் 3. வீட்டுக்குள் இருக்கும் பெண்கள் கவனிக்க வேண்டியது, வீட்டுக்குள் இருக்கும் உடைந்த பாத்திரங்கள், பழுதான பொருட்கள் மற்றும் அசுத்த குணங்களை விரைவில் அகற்றிவிட வேண்டும். ஒரு வீடு சுத்தமாக இருந்தால்தான் வீட்டுக்குள் நுழையும் ஆற்றலும் சுத்தமாக இருக்கும். அந்த வீட்டில் உடைந்த பாத்திரங்களும் பழுதடைந்த பொருட்களும் கண்ணாடிகள் தேவையில்லாத சிதறி கிடந்தால் அந்த வீட்டில் நேர்மறை சக்தி தங்கியிருக்காது. இப்படிப்பட்ட இடம் பாவ சக்திகளை, அதாவது எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் என்று சாஸ்திரம் எச்சரிக்கிறது. உடைந்த பாத்திரங்கள் என்பது நம் வாழ்க்கையிலேயே உடைந்த உறவுகளைப் போல். அதை வைத்துக்கொண்டு சமைத்து சாப்பிட்டால் அந்த உணவிலும் ஒரு குறை உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. அதனால் பெரியவர்கள் சொல்வார்கள், உடைந்த பாத்திரத்தில் அன்னம் சாப்பிடாதே. அதே போல் வீடுகளில் சில சமயம் பழைய கண்ணாடிகள் தூக்கி எறிவதற்கு மனமில்லாமல் வைத்து விடுவார்கள். ஆனால் உடைந்த கண்ணாடியில் முகம் கூட சிதைவாகத்தான் தெரியும். ரகசியம் 4. வீட்டில் துளசி செடியை வைத்து புனிதமாக பாதுகாத்து வழிபட வேண்டும். துளசி செடி என்பது சாதாரண செடி அல்ல. நம் சாஸ்திரங்கள் அதை துளசி அம்மன் என்று கருதி வழிபடச் சொல்கிறது. விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தது துளசியாகும். விஷ்ணுவின் எந்த பூஜையிலும் துளசி செடி, துளசி இலை இல்லாமல் முழுமையடையாது. ஆகையால் வீட்டு வாசலில் அல்லது மத்தியில் துளசி செடி வைத்து அதற்கு பெண்கள் காலை நேரத்தில் நீரூற்றி இரு திரியை போட்டு சிறிய தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த துளசி அம்மனே நமக்கும் நம் வீட்டுக்கும் பாதுகாப்பு சக்கரத்தை உண்டாக்கும். ரகசியம் 5. பசியோடு யாரையும் தங்கள் வீட்டு வாசலை கடக்க அனுமதிக்காதீர்கள். உணவு அளிப்பது வெறும் தர்மம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய யாகம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அன்னத்தை பகிர்வது என்றால் நம்மிடம் இருக்கும் அருளை பிறரிடம் தீர்வது என்று பொருள். பசியோடு இருக்கும் ஒருவருக்கு ஒரு கைப்பிடி அளவாவது உணவு கொடுத்தால் அந்த உணவோடு சேர்த்து நம் புண்ணியம் 10 மடங்கு பெருகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆதலால் பெண்களே, இந்த தருமத்தை வீட்டில் செய்யுங்கள். ஏனென்றால் அவர்கள்தான் சமையல் செய்கிறார்கள், அவர்கள்தான் அந்த உணவை பகிர்கிறார்கள். அதனால் பெண்களின் மனதில் கருணை இருந்தால் அந்த வீட்டில் செல்வம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். ரகசியம் 6. வீட்டில் இருக்கும் பெரியவர்களை மதிப்பது.
தங்கள் நாவிலிருந்து எப்பொழுதும் நல்ல பேச்சுக்களை வெளிப்படுத்துவதும் ஒரு குடும்பத்தில் மூத்தவர்கள் இருப்பது என்பது அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அவர்கள் வாழ்ந்த அனுபவமே அந்த குடும்பத்தின் சுவர் போல் இருக்கும். அந்த சுவர்தான் அந்த வீட்டை காப்பாற்றும். பெரியோர்களை மதிக்காத வீட்டில் ஆசீர்வாதம் குறையும். ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த வீட்டில் எதுவுமே நிலைக்காது. பெண்கள்தான் வீட்டின் மையம். அவர்கள்தான் பிள்ளைகளுக்கும் மதிப்பும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பெண் பெரியோர்களை மதித்து நடந்தால் அந்த குணம் தானாகவே பிள்ளைகளுக்கும் சென்றுவிடும். அடுத்ததாக ரகசியம் 7. வாரத்தில் வரும் புனித நாட்களை கருத்தில் கொண்டு அந்த நாளுக்கே உரிமையான தெய்வங்களை வழிபடுவது சிறந்தது என்று நம் சாஸ்திரங்களும் பெரியவர்களின் அனுபவங்களும் இதை தெளிவாக சொல்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் தனித்துவமான சக்தி உண்டு. அந்த நாளில் அந்த தெய்வங்களை பூஜை செய்தால் அதன் அருள் முழுமையாக நம்மை வந்து சேரும். வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான நாள். அதுபோல் செவ்வாய்க்கிழமை என்பது முருகன் மற்றும் அம்மன் வழிபாட்டுக்கு சிறந்த நாளாகும். செவ்வாய்க்கிழமையன்று பெண்கள் கார்த்திகை தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டால் அந்த வீட்டில் குழந்தைகளின் ஆரோக்கியம் வளரும், குடும்பத்தில் தகராறு குறையும். அதே அம்மனை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். சனிக்கிழமை சனீஸ்வரனை வழிபடுங்கள். மேலும் அனுமனையும் வழிபடுங்கள். தீபம் ஏற்றி அனுமன் சாலிசாவை ஓதினாலும் போதும். அது அந்த வீட்டில் இருக்கும் கஷ்டங்களையும் சாபங்களையும் அகற்றிவிடும். சனிக்கிழமை துளசியின் அருகில் தீபம் ஏற்றினால் அந்த தீபத்தின் ஒளியை வீட்டின் சோகத்தை அகற்றி நம்பிக்கையை வளர்க்கும். ரகசியம் 8. மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வீட்டை தெய்வீக சூழலாக நிரப்புவது. மாலை என்பது முக்கியமான தருணம். வெளிச்சமாகிய பகல் முடிந்து இருளாகிய இரவு துவங்கும் அந்த நேரத்தில் உலகமே ஒரு சிறிய அமைதியுடன் மாறியிருக்கும். சூரியன் மறைந்த வேளையில் அந்த வீட்டில் தீபம் ஏற்றுவது வெறும் பழக்கம் அல்ல, அது ஒரு யாகம் என்று பெரியவர்கள் கூறியுள்ளனர். ஏனென்றால் அந்த நேரத்தில் இருள் அதிகரிக்க தொடங்குகிறது. அந்த இருளை அகற்றும் சக்தியை தீப ஒளி பெறுகிறது. அதனால் பெண்கள் மாலையில் முகம் கழுவி சுத்தமான உடை அணிந்து வாசலிலும் பூஜை அறையிலும் துளசி அருகிலும் தீபமேற்றினால் அந்த வீட்டுக்குள் கடவுள் அருள் நுழையும். அந்த தீபத்தை பார்த்தவுடன் அந்த வீட்டில் இருக்கும் அனைத்து வகையான பிரச்சனைகளும் அகன்றுவிடும். இறுதியாக ரகசியம் 9 என்னவென்றால், தினந்தோறும் வீட்டில் சில நிமிடங்களாவது தியானம் செய்வது, ஸ்லோகங்கள் ஜெபிப்பது போன்ற மனதில் எப்போதும் நற்சிந்தனையுடனும் வாழ்வதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டின் வெளியில் எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் உள்ளத்தில் சுத்தமில்லை என்றால் அந்த வீட்டில் அமைதி இருக்காது. உள்ளத்தை சுத்தப்படுத்தும் வழிதான் தியானம், ஸ்லோகங்கள். பெண்கள் வீட்டு வேலைகள் செய்தல், பிள்ளைகளை பார்த்து கொள்ளும் என நிறைய வேலைகள் இருப்பதால் அழுத்தத்தில் இருந்தாலும் தியானம், ஸ்லோகங்கள் செய்வதன் மூலம் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும். ஆகையால் பெண்கள் மனதில் அமைதி, முகத்தில் புன்னகை, வீட்டில் சுத்தம், இறைவன் மீது பக்தி, பிறரிடம் கருணை என இந்த 5 குணங்கள் இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக சந்தோஷம், செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் ஐஸ்வர்யம் தங்கியிருக்கும். அதனால் பெண்களே, நீங்கள் தான் அந்த வீட்டின் சக்தி. நீங்கள் தான் அந்த வீட்டின் மகாலட்சுமி. உங்கள் நல்ல எண்ணங்களும் நற்காரியங்களும் உங்கள் குடும்பத்துக்கு என்றும் நன்மை தரும். இந்த ஆன்மீக ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் பின்பற்றி பாருங்கள். உங்கள் வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு நிச்சயம் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.